ரெடியா? படம் நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ஸோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா வந்து பாருங்க. விமென்ஸ்க்கு வந்து பயங்கரமா ஒரு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய படம். ஸோ எல்லாருமே கண்டிப்பா வந்து பாருங்க. அண்ட் நடிச்சு விஜய் ஆண்டனி சார், அப்புறம் சுவாசிகா மேம், அஜய் திஷான், நிறைய பேர் எல்லாருமே நேச்சுரலா நடிச்சிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்து படத்தை பார்த்து உங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. சுவாசிகா ஹீரோயினி நம்பர் 10 ஒரு ஆமா, அவங்களோட ஆக்டிங் பத்தி சொல்லவே வேணாம். ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு சீனுமே நான் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எப்படி வந்துட்டு இவ்வளோ யதார்த்தமா நடிக்கிறாங்கன்னு நான் நிறைய கத்துக்கணும். எல்லாருமே நிறைய கத்துக்கணும் அவங்க கிட்ட இருந்து. ஸோ நிஜமாவே நல்லா பண்ணியிருந்தாங்க. விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு வித்தியாசமா இருந்தது அவரை பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா. ஸோ ஆமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பிச்சைக்காரன் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அதுவுமே ரொம்ப நல்ல படம். ஸோ எமோஷனலாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் வந்து ஒரு கம்மியான சீன்ஸ் வந்திருந்தாலுமே பட் படம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்களோட பையனாக நடிச்சிருந்த அந்த 2 பேருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. டைரக்ஷன் சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து சுவாசிகாவோட ஆக்டிங் தான் சொல்லணும். வேறு எக்ஸ்ட்ரீம் லெவலாக இருக்குது சுவாசிகா ஆக்டிங் வந்து. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் மூவி. ஒரு நடந்த சம்பவம் மீன்ஸ் இட்ஸ் அ ரியல் ஸ்டோரி. ஸோ அது வந்து ஒரு அவ்வளோ ஒரு மீன்ஸ் ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருந்துட்டும் அது வந்து பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லாரும் போய் தியேட்டரில் இது பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேலே சூப்பராக இருந்தது. எங்கேயும் போர் அடிக்கலை, நம்ம வந்து ஃபுல்லாக என்கேஜிங்காக இருந்தது. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக இருக்கும். I'll give 9 out of 10. ஸோ go and watch the movie. சூப்பர். சுவாசிகா பற்றி பேசுறதே இதில் ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹர் கெரியர். ஸோ அது வந்து அவரோட ஒரு எங்கேயோ கொண்டு போயிடும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஃபீமேலுக்கு. வந்து இது உலகத்திலே கொடுக்கணும் ஒரு மெசேஜ். இந்த மாதிரி எல்லாரும் பண்ணால் நல்லா இருக்கும். தேங்க்யூ. கெட்டப் லுக் எல்லாம் நார்மல் லுக்கு தான். ஆனால் அவரோட கேரக்டருக்கு அது வந்து ஏற்ற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. அவர் வந்து நடிக்கிற மாதிரி நம்ம தெரியல, அதில் இருக்கிற ஒரு ஆளை மாதிரி தான் தெரியுது. சூப்பராக இருக்கு. சரி, தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம். மெயினாக அம்மா கூப்பிட்டு போய் சந்தோஷமா பார்த்துட்டு வாங்க. ஒரு மன நிறைவோட இருக்க படம் இது. ரொம்ப ரொம்ப சென்டிமெண்டலா இருந்துச்சு. ரொம்ப டச் ஆச்சு. ரொம்ப கனெக்டபிளா இருந்துச்சு படம். அதுதான் ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ண முடியும் படம். அம்மா சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட், நல்ல என்டர்டைனர். காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டோட்டல் ஃபேமிலி சென்டிமெண்டலா இருக்கு. ஆல் நாள் இந்த ஒரு என்டர்டைனர். இது லவர் பண்ணோட டோட்டலா டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் ஜானர். அவங்களுக்கு நீங்க வேற ஒரு சுவாசிகாவை பார்ப்பீங்க இதுல படத்துல. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. செம்மையா இருக்கு. ரொம்ப ஈக்குவலா எலிவேட் ஆயிருக்கு இந்த படத்துல மியூசிக். ஸோ ஆல் நாள் இது ஒரு பக்கா என்டர்டைனர். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். தேங்க்யூ. கண்டிப்பா ஃபேமிலியோட மட்டும் வந்து பார்க்க வேண்டிய படம். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. வித்தியாசமான கண்டென்ட்டு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அது வேறு மாதிரி கதை. ஆனால் நல்லா பண்ணியிருந்தாரு அவர். எமோஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆமாம் ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்க வேண்டாம். நல்ல படம். ஆமாம், சூப்பராக நடிச்சுக்கிறாரு. நல்ல படம். மறுமணத்தை பற்றி சொல்லிக்குது. சோசியல் மெசேஜ். கண்டிப்பாக ஒரு ஆளும் பார்க்க வேண்டிய படம். நான் சொல்கிறதோடைய படம் பார்த்தா புரியும். ஹீரோனி ரோலு சும்மா மிரட்டிக்கிறாங்க. நடிப்பு பட்டை கிளப்பிக்குது. சூப்பராக இருக்குது படம். கண்டிப்பாக பார்க்கணும். ஆமாம், ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எமோஷனல் தான். நீ ஆரம்பத்திலே ஆரம்ப சீனே அழ வச்சிடும். மறுமணத்தை பற்றி ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாருமே பார்க்கணும். நூறு சாமி படம் பார்த்துட்டு வரேன்.
படம் நல்லா இருக்கு. எமோஷனல் ட்ராமா. சார் நல்லா பண்ணியிருக்காங்க. சாரோட ஸ்டைலில் இதுவும் ஒன்று. எந்த குறையும் இல்லை. ஃபேமிலி எல்லோரும் வந்து படம் பார்க்கலாம். சமகாலத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு, அது எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து ஒரு சிஎம் செலக்ட் பண்ண மாதிரி தன்னோட பசங்க அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு ட்ராமா வந்து நல்லா இருக்கு. ஸோ எல்லாரோட ஃபேமிலியில் இப்படி ஒரு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையை விட்டுறாங்க. அவங்களோட வாழ்க்கைக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணுற மாதிரி இது ஒன்று பண்ணது நல்லது. படம் நல்லா இருக்குது. ஆல் ஓவர் நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். கேமரா, மியூசிக் நல்லா இருக்குது. தேங்க்யூ. சசி டைரக்ஷன் விஜய் ஆண்டிலே இது மாதிரி பிச்சைக்காரன் 2 பேர் பண்ணாங்க. இப்போ 2 பேர் இணைஞ்சிருக்காங்க. எப்படி இருக்குது அந்த பிச்சைக்காரன் தான் இந்த நியூஸ் ஆண்டி என்ன? அதான் அவங்க 2 பேர் சேர்ந்தாலே எமோஷனல் கனெக்ஷனாக இருக்கும். பெட்டர் தான், குறையெல்லாம் கிடையாது. நம்ம குறை சொல்கிறவர்களும் நம்ம இல்லை, அவங்களோட ரசிகன் நம்ம. ஸோ நல்லா இருக்கு. குறையெல்லாம் எங்கேயும் இல்லை. படமாக நல்லா இருக்கு. ஹீரோடைய சுவாசிக்கலாம் நம்பர் பார்த்துக்கப்போ இப்போ கொடுத்து இந்த பக்கம் ஒரு அதே ஒரு கிராமத்து ஒரு இதில் எப்படி தெலுங்கு பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளாக தமிழ் சினிமாவில் சுவாசிச்சுருக்கோம். சினிமான்ட்டு சுவாசிக்க பார்க்காம எங்கே இருக்கோம். எல்லா படத்துலையும் அவங்க தான் இருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. குட் பர்ஃபார்மரு. அவங்க வந்து எமோஷனல் சூப்பராக கனெக்ட், நல்ல மீட்டர் இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஃபேமிலி வந்து பாருங்கள். என்னால் பேச முடியல, சாரி. விஜய் ஆண்டியுடைய அவர் வேறு லெவலுங்க. வந்தது கொஞ்ச நேரம் தான். அந்த கொஞ்ச நேரம் படம் ஃபுல்லாக இருந்த மாதிரி நமக்கு ஒரு இதை கொடுத்துட்டாரு. நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்க. சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் வந்து பாருங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குண்ணே. இப்போ குட் ஃபீலிங்கு, ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுது என்ன படத்தில். நிறைய இடங்களில் எனக்கும் வந்து சிலதாக வந்து கண் கலங்குச்சு. மற்றபடி எல்லாரும் பார்க்க வேண்டிய இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து இந்த சமூக அமைப்புக்கு செட்டப்புக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற படமாக அது வந்து இருக்கணும். கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். சசி சாருக்கும் அந்த டீமுக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் பரவாயில்லாமல் அப்படியே வந்து லைட்டாக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்கோர் பண்ணிட்டாங்க எல்லாருமே. விஜய் அண்ணி சார் ஆகட்டும், அவங்களுக்கு பேரை நடித்த மேம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த பசங்களாக நடித்த 2 பேர் எல்லாருமே வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. ரொம்ப யதார்த்தமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், எல்லோரும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இது ரப்பர் பந்தில் இருக்கிற எமோஷனலை விட இது கொஞ்சம் வந்து கவர் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது ஒரு மாதிரியான எமோஷனலு. ஆனால் இது வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற வேற ஒரு மாதிரியான எமோஷனலு. மற்றவங்களோட வாழ்வியலையும் அவங்களுடைய உணர்வுகளையும் வந்து புரிய வைக்கிற ஒரு நல்ல எமோஷனல் இது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த படங்கள் தேவையான படம் தமிழ்நாட்டு. ஆமாம், செமையாக இருந்துச்சு. ஆமாம், பிச்சைக்காரனோட போக்கு வேற. இது ஒரு சமூக செட்டப்புக்குள்ளே இருக்கிற ஒரு கதையாக இருக்கிறதுனால ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இது நிஜமாக எல்லாரும் பார்க்கணும். நீங்களும் கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறீங்க? ஃபேமிலி படம் தான் இது. ஃபேமிலி பசங்க அப்படின்னு பாகுபாடெல்லாம் தேவையில்லை. மொத்த செட்டப் இருக்குல்ல, நம்ம சமூக அமைப்புக்கான ஒரு செட்டப் இருக்குல்ல, அந்த செட்டப்பை வந்து சொல்கிற ஒரு படமாக இது இருக்குது. இது எல்லாருமே பார்க்கணும். இது ஆமாம், எல்லாரும் பார்க்கணும், அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. செபாஸ்டின். நான் இந்த காசி தேட்டரில் வந்து இந்த 100 சாமி படம் ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன். ரொம்ப அற்புதமான கருத்தை சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அந்த கருத்தை வந்து என்ன கருத்தை சொல்ல வந்தாரோ அதை அற்புதமாக ரொம்ப மங்களகரமாக சொல்லி ரொம்ப ஆழமான விஷயத்த அழகாக சொல்லியிருக்காரு சசி சார். தமிழ் சினிமாவில் ஒரு தனி ஆளுமை. அவர் ஒரு பக்கம் அமைதியாக இருந்து அப்பப்போ ஒரு படம் கொடுத்துட்டு போகிற ஒரு பூ வரும், ஒரு சொல்லாமலே பூ, பிச்சைக்காரன், இந்த வரிசையில் வந்து இந்த படம் வந்து ஒரு அற்புதமான படமாக சாருக்கு அமையும். அவருக்கு பல விருதுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் நம்புறேன். ஆமாம். ஆனால் அவங்க பாண்டிங் சசி சார் மேலே விஜய் ஆண்டனி சார் எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு, விஜய் ஆண்டனி சார் மேலே சசி சார் எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு இந்த படத்தில் தெரியுது. இந்த படத்தை பெருந்தன்மையோட அழகாக எடுத்திருக்காங்க. பெருந்தன்மையோட எல்லாரும் நடிச்சிருக்காங்க. சுவாசிகா மேடம் அருமையான ஒரு நடிகையாக எல்லா சீன்லையும் நடிக்கிறாங்க. அந்த அம்மா அப்பா, அதுவும் யதார்த்தமான நடிகை. அதுவும் உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு சிறந்த நடிகையில் அவங்களும் ஒருத்தர்.
ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்துல வந்து அந்த பசங்களுடைய கேரக்டர்ல எப்படி பசங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப பெருமையான பசங்களாக இருக்காங்கங்க. உண்மையிலேயே அது பெரிய பையனாக நடிச்சிருக்கிற அந்த பாஸ்கர் கேரக்டர் நடிச்சிருக்கிறவர் உண்மையிலேயே ஒரு அப்பா பையனா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அப்படியா, அது எனக்கு தெரியலங்க. அது இனிமே தான் அவர் ஏதோ என்ட்ரி பார்த்தா தான் தெரியும். அந்த ரெண்டு பசங்க கேரக்டரும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா நான் நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இது படம் பார்க்கும்போது என்ன பண்ணா சார், இந்த இன்னொரு விஷயம் நம்ம என்ன சார்? நீங்க பல படம் டப்பிங் கொடுத்தீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நீங்க இந்த படம் இந்த இல்லை, எனக்கு என்னன்னா சினிமாவில் எல்லா படமும் ஓடணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும், அந்த மாதிரி நினைக்கிற ஒரு மென்டாலிட்டியில் உள்ளவன் நான். இந்த படம் அதுக்காக தான் 100 சாமின்னு அந்த டைட்டிலே என்னை ரொம்ப பிடிச்சிது. அதனால தான் ரொம்ப ஆர்வமாக இந்த படத்தை நான் பார்த்தேன். அதுக்கு காரணம் என்னன்னா எல்லா படமும் இப்போ சமீபத்தில் சின்ன படங்கள்லாம் கூட நிறைய ஓடுது. மக்களும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இது படம் பார்க்கணும். இந்த படத்தில் மீடியா வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் மீடியா அப்படிங்கிறதே காட்டியிருக்காரு சாரு, சசி சார். நீங்கள் எல்லாம் பெருமைப்பட்டுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அது. சரிங்களா? தேங்க்யூ, சூப்பர்.